நீங்க எந்த கேரளக்காரங்களை கேளுங்க, அவங்க மலையாளத்து மேல அதிக பற்று. ஒரு மலையாளி இன்னொரு மலையாளி பேசிக்கும் போது மலையாளத்துல தான் பேசுவாங்க. அவன் எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி, அவ்வளவு பற்று உண்டு மலையாளத்துல. எங்கேயும் இல்லாத பிரச்சனை ஏன் தமிழ்நாட்டில் இருக்கு? இதை சொல்றீங்க திராவிட பிரச்சனை. இது திராவிட பிரச்சனை இல்ல. கேரளத்துல ஹிந்தி கத்துக்கிறாங்க, ஆந்திராவில் கத்துக்கிறாங்க, தெலுங்கானால கத்துக்கிறாங்க, கர்நாடகாவிலும் ஹிந்தி கத்துக்கிறாங்க. அதிக வேலை வாய்ப்பு இருக்குது. அப்ப தமிழ் இளைஞர்களுக்கு எதுக்கு இது நம்ம தடுக்கணும்? அண்ணாமலை சொல்ற கருத்துல ஒரு இது இருக்குது, நியாயம் இருக்குது. அவர் என்ன சொல்றாரு? ஹிந்தி திணிப்பு எங்க இருக்குது? நீ இன்னொரு மொழி கத்துக் கொடுங்களேன், ஒரு நல்ல அடுத்த மொழி கத்துக் கொடுங்க. அப்புறம் ஹிந்தி பாருங்க, ஹிந்தி கத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது. தமிழும் சரியா படிப்பது இல்ல, ஆங்கிலமும் சரியா படிக்கிறது இல்ல. ஹிந்தி திணிப்பு ஒரு அரசியல் ஆயிடுச்சு. இது தமிழ் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பாதிக்குது. தமிழ் இளைஞர்களுக்கு ஃபியூச்சர் எஃபெக்ட் பண்றது. இதுல அரசியல் பண்ணி ஓட்டை வாங்கி முதலமைச்சர் ஆனு ஆசைப்படுறாங்க. இது நியாயமா? பிள்ளைகள் பாருங்க, நல்ல பெரிய பணக்கார ஸ்கூலுக்கு போறாங்க, அங்க பல மொழி பேசுறவங்களோட இன்டராக்ட் பண்றாங்க. அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி? நம்ம ஏன் அரசியல், அதாவது அரசு பள்ளியில் படிக்கும் பிள்ளைகளுக்கு ஏன் இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கோம்? கோ பேக் மோடி, கெட் அவுட் மோடி, இதுக்கும் உங்க பிள்ளைகளோட இது பாருங்க. அண்ட் தமிழ் இளைஞர்கள் ரொம்ப பிரைட்டுங்க. அவங்களுக்கு நீங்க நல்ல வாய்ப்பு தரணும்னா நல்ல பள்ளி கொடுங்க, நல்ல பள்ளிகள் அமைச்சு நல்ல ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து படிப்பு ஒன்று கொடுத்தா போறீங்க, தமிழ்நாடு பிரமாதம் ஆயிடும். அதை விட்டுட்டு உங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன அடுத்த முதல்வர் ஆயிடணும், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு ரியல் ஒன் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி சேகர் ஐயர் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சிவா சார். வணக்கம். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசுடைய மும்மொழி கொள்கை அப்படிங்கிறதுக்கு திமுக சார்ந்த கட்சிகள் பெரிய அளவுல எதிர்ப்பை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படியான ஒரு சூழ்நிலையில தான் காங்கிரஸ் கட்சியுடைய ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் ரேபரேலியில சென்று அங்கு மக்கள் மத்தியில பேசும்போது ஆங்கில மொழியை எல்லாரும் கத்துக்கங்க, ஆங்கில மொழியை சிதைக்கக்கூடிய வேலையில RSS பாஜக போன்ற அமைப்புகள் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி ஆங்கில மொழிக்கு சாதகமான கருத்துக்களை அங்க முன் வச்சிருக்காங்க. இப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இதை எப்படி சார் பாக்குறது? இல்லைங்க, ராகுல் காந்தி கரெக்டாக தான் சொல்றாரு. பாருங்க, ஆங்கிலம் ரொம்ப தேவைங்க. நீங்க பாருங்க, தாய்மொழிக்கு தனி முக்கியத்துவம் இருக்கு. அதனால்தான் புழு கல்வி திட்டத்தில் 5வது வகுப்பு வரையில் நீங்க கட்டாயமாக தமிழ் படிக்கணும். தமிழோ இந்தியோ எது உங்க தாய்மொழியை படிக்கணும். அதுக்கு பிறகு ஆங்கிலம். ஆனா சிறு பிள்ளைகளுக்கு ஆரம்பத்திலே நீங்க ஆங்கிலம் கற்றுக் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாகும், இன்டர்நேஷனல் ஆகலாம். இன்னைக்கு ஆங்கிலம் பாருங்க, எல்லா மொழியோட ஆங்கிலம் ரொம்ப முன்னாடி இருக்குது. அதுக்கு பிறகு வருவது பிரெஞ்சு மொழி இருக்குது. பிரெஞ்சு பேசுறீங்கன்னா 100 நாடுகள் மேல நீங்க ஈஸியா போயிட்டு வரலாம். பிரெஞ்சு ஸ்பீக்கிங் கண்ட்ரிஸ் இருக்குதுங்க. அதுக்கு பிறகு நீங்க லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரி சொல்றோம் பாருங்க, அதாவது ஸ்பானிஷ் மொழி பேசுவாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம மொழி கத்துக்கிறோமோ அந்த மொழி கத்துனா என்ன ஆகும்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகம், தொடர்பு அதிகம். இப்ப சிவா சார், எனக்கு தெரிஞ்ச தமிழ்ல உங்களோட நான் பேச முடியுது. ஏன், எனக்கு தாய்மொழி தமிழ் தான். தமிழ்நாட்டில் நான் இருந்ததில்லை. கல்கத்தாவில் பிறந்து ஒரு பத்திரிகை நிருபரா அகில இந்தியாவை நான் சுத்தி இருக்கேன். பல மொழிகள் எனக்கு தெரியும். அது எனக்கு சாதகமா இருக்குது. அப்ப தமிழ் இளைஞர்கள் ஏன் டெல்லியில வந்த பிறகு ஹிந்தி கத்துட்டு ஏன் இது பண்ணணும்? ஏன் சின்ன பிள்ளைய கத்துக்க? கேரளால பாருங்க, பக்கத்து மாநிலம் கேரளால நம்ம கேரளா இளைஞர்கள் அழகா ஹிந்தி ஏன்னா படிச்சுடுறாங்க. ஹிந்தி தில்லி வந்த பிறகு அழகா ஹிந்தி பேசுறாங்க. அப்ப கேரளத்துல ஹிந்தி திணிப்பு இருக்குதா? நீங்க எந்த கேரளக்காரங்களை கேளுங்க, அவங்க மலையாளத்து மேல அதிக பற்று. ஒரு மலையாளி இன்னொரு மலையாளி பேசிக்கும் போது மலையாளத்துல தான் பேசுவாங்க. அவன் எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி, அவ்வளவு பற்று உண்டு மலையாளத்துல. எங்கேயும் இல்லாத பிரச்சனை ஏன் தமிழ்நாட்டில் இருக்கு? இதை சொல்றீங்க திராவிட பிரச்சனை. இது திராவிட பிரச்சனை இல்ல. கேரளத்துல ஹிந்தி கத்துக்கிறாங்க, ஆந்திராவில் கத்துக்கிறாங்க, தெலுங்கானால கத்துக்கிறாங்க, கர்நாடகாவிலும் ஹிந்தி கத்துக்கிறாங்க. அதிக வேலை வாய்ப்பு இருக்குது. அப்ப தமிழ் இளைஞர்களுக்கு எதுக்கு இதை நம்ம தடுக்கணும்? அப்புறங்க இந்த 3 மொழி கல்வி திட்டம், அது எல்லாம் ஹிந்தி பத்தி இல்லைங்க, அது 3 மொழி. அண்ணாமலை சொல்ற கருத்துல ஒரு இது இருக்குது, நியாயம் இருக்குது. அவர் என்ன சொல்றாரு? ஹிந்தி திணிப்பு எங்க இருக்குது? நீ இன்னொரு மொழி கத்துக் கொடுங்களேன், ஒரு நல்ல அடுத்த மொழி கத்துக் கொடுங்க. அப்புறம் ஹிந்தி பாருங்க, ஹிந்தி கத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இதை திணிப்பா எடுத்துக்க வேண்டாம். ஹிந்தி அழகா பேசினீங்கன்னா
நீங்க எல்லா துறையிலையும் முன்னேறலாங்க. நீங்க பெரிய மேனேஜர், ஜெனரல் மேனேஜர் ஆன பிறகு ஒரு டெல்லியில பெரிய கம்பெனி இருக்கிறது, உங்க தொழிலாளர் உங்க கீழே வேலை செய்யறவங்களோட அழகா ஹிந்தியில பேசுங்க, ஆங்கிலம் பேசுங்க. ஆனா தமிழ்நாட்டு நீ நிலைமை என்ன தெரியுமா சிவா சார்? தமிழும் சரியா படிக்கிறது இல்ல, ஆங்கிலமும் சரியா படிக்கிறது இல்ல, ஹிந்தி தெளிப்பு ஒரு அரசியல் ஆயிடுச்சு. இது தமிழ் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பாதிக்குது, தமிழ் இளைஞர்களுக்கு ஃபியூச்சர் எஃபெக்ட் பண்றது. இதுல அரசியல் பண்ணி ஓட்டை வாங்கி முதலமைச்சர் ஆனன்னு ஆசைப்படுறாங்க. இது நியாயமா? இந்த விஷயத்துல தான் சார் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் இதை எதிர்க்கக்கூடியவர்கள் சிபிஎஸ்இ பள்ளியை நேரடியாக நடத்துறாங்க. அது மட்டுமல்லாமல் அவருடைய குழந்தைகள் எல்லாமே சிபிஎஸ்இல படிக்கிறாங்க. இப்போ அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களை விட பிரைவேட் பள்ளியில படிக்கக்கூடிய சிபிஎஸ்இ போன்ற பிரைவேட் பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை அதிகமாகி விட்டது. தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்ட 1,50,000 கோடி ரூபாய் எங்க போனது அப்படிங்கிற கேள்விகளை முன்வைக்கிறாங்க. இதற்கு பல ஆதாரங்களையும் எடுத்து காமிக்கிறாங்க. சோ இதை எப்படி சார் பாக்குறீங்க? இல்லைங்க, இதுல ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? நீங்க கணக்கு எடுத்து பேச ஆரம்பிச்ச போது அவங்க கொடுக்காம இருக்கிற அமௌண்ட் எவ்வளோ? 1,00,000 கோடி இருக்குது. உங்களுக்கு கொடுக்காம இருக்கிறது 2,000 கோடி வச்சு நீங்க இந்த சமக்ஷ ஸ்கீமில் தான் கொடுக்கலன்னு சொல்றாங்க. ஆனா கல்வியை பொறுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா இதுல அரசியல் பண்ணோம்னா என்ன ஆகுதுன்னா பிள்ளைகளை பாதிக்கும், நம்ம பிள்ளைகளை பாதிக்குது. நீ கரெக்டா சொல்றீங்க. எந்த தலைவர் பாருங்க எல்லாம் பப்ளிக் ஸ்கூல் போறாங்க, கான்வென்ட் ஸ்கூலுக்கு போறாங்க, சிபிஎஸ்இல நல்லா அழகா படிச்சுட்டு நல்லா வர்றாங்க. அதை தவிர்த்து ஒரு ஆங்கிலத்தை தவிர்த்து மற்ற வேற ஒரு மொழியும் பேசுறாங்க. நான் இன்னைக்கு சொல்றேங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் வீட்டில் அதிகமாக பேசப்படுவது ஆங்கிலம், சில சமயம் ஹிந்தியும் பேசுறாங்க. பிள்ளைகள் பாருங்க இப்போ நல்ல பெரிய பணக்கார ஸ்கூலுக்கு போறாங்க, அங்க பல மொழி பேசுறவங்களோட இன்டராக்ட் பண்றாங்க. அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி? நம்ம ஏன் அரசியல் அதாவது அரசு பள்ளியில் படிக்கும் பிள்ளைகளுக்கு ஏன் இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கோம்? பாருங்க, ஒரு விஷயம் சொல்றேன் சிவா சார், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. பீகார்ல இந்த மாதிரி தான் ஆரம்பிச்சது. ஆங்கிலம் கூடவே கூடாது, ஹிந்தி தான் படிக்கணும். கடைசியில் என்னாச்சு தெரியுமா? ரொம்ப மோசமா போயிடுச்சு. ஹிந்தியும் வரல, ஆங்கிலமும் வரல. அந்த பிள்ளைகளுக்கு வேலை இல்லாம என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் கொஞ்சம் மாறப்பட்டிருக்கு, இப்ப ஆங்கிலம் சொல்லப்படுறது. இதே மாதிரி இது லாலு பண்ணாரு, முதல்ல கற்பூரி டாக்கூர் பண்ணாரு, பிறகு லாலு வேற அதை கொஞ்சம் மாற்ற பார்த்தாரு, அப்புறம் இப்ப மாறப்பட்டிருக்கு. அதனால தனியார் ஸ்கூல் பாருங்க அது அதிகமாயிடுச்சு. யாருமே அரசு பிள்ளைகளுக்கு அனுப்புறது இல்லை. அதே மாதிரி நீங்க உத்தரப்பிரதேசத்தில் இதே ஆயிடுச்சு. இப்ப ஆங்கில பள்ளிகளுக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கு. ஏன்னா இது டிமாண்ட் அண்ட் சப்ளைங்க. நீங்க அரசு பள்ளியில் எந்த படிப்புமே இல்லாத போது எல்லாரும் தனியார் பள்ளிக்கு போறாங்க. ஆனா தனியார் பள்ளியில எத்தனை ஃபீஸ் கொடுக்க முடியும்? உங்களுக்கு மோடி பிடிக்கல, பிஜேபி பிடிக்கல, அண்ணாமலை பிடிக்கல, அது வேற விஷயங்க. அதுக்கு அரசியல் பண்ண எத்தனையோ மேட்டர் இருக்கு. கல்வி பொறுத்து மட்டும் தமிழ் மக்களுக்கு, தமிழ் பிள்ளைகளுக்கு நீங்க 5 ஆண்டு காலம் ஆளுங்க, 10 ஆண்டு காலம் ஆளுங்க, ஒரு அஸ்திவாரத்தை போட்டுட்டு போக வேண்டாமா நம்ம? இங்க பாருங்க, நீங்க ஆங்கிலம் எதிர்க்கிறீங்க, ஹிந்தி எதிர்க்கிறீங்க, ஆனா அதுக்கு தமிழ் ரொம்ப அழகா சொல்லி தரப்படுறதா சொல்லுங்க. இப்ப அதை பத்தியே பல பேர் விமர்சிச்சிருக்காங்க. இன்னைக்கு தமிழ் கூட ஒழுங்கா சொல்லித்த காரணம் என்னன்னா ஆசிரியர்கள். நீங்க குவாலிட்டி ஆஃப் டீச்சர்ஸ் இருக்குல்ல, எப்படி உங்களுக்கு டீச்சர் இருக்காங்களோ அது மாதிரி தான் டீச்சிங் இருக்கும். ஆசிரியர்கள் எப்படிதான் அப்படிதான் படிப்பு இருக்கு போகுது. இதுல அரசியலை பார்க்காம இந்த புது கல்வி திட்டத்துல எது ஆப்ஜெக்ஷனபிள், எது ஆப்ஜெக்ஷனபிள் இல்லாத பல விஷயம் இருக்குது. நீங்க யாரை கண்டு பயப்படுறீங்க? பாருங்க, பள்ளி, தொழிற்சாலை, தொழில் வளர்ச்சி, இதுல அதிகமா அரசியல் கூடாதுங்க. இது ஏன்னா இது ஃபியூச்சர். அண்ட் தமிழ்நாடு ரொம்ப ஓஹோ இருந்த காலங்கள் இருக்கு பாருங்க, அப்ப படிப்பு பிரமாதமா இருந்துச்சு, ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. அது காமராஜர் காலமா இருக்கட்டும், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. அப்புறம் இப்பதான் இந்த இவ்வளவு மோசமாயிடுச்சு, ஏன்னா இந்த அரசியல்ல வந்துருச்சு. இதுல தனியாருக்கு பிரச்சனையே இல்லை. தனியார் கல்லூரிகளிலும் அதிக கூட்டம், தனியார் பள்ளிகளிலும் இது மாதிரி இருக்குது. அவதிப்படுவது அந்த பெற்றோர்கள். இப்போ ஆல்ரெடி பாருங்க என்ன சொல்றாங்க, 5ஆம் கிளாஸ் வரையில் வந்த பிறகு அந்த 2ஆம் கிளாஸோட நாலேஜ் இருக்கான்னு செக் பண்றாங்க. ஆல் இண்டியா லெவலில் பார்க்குறாங்க. அதில் என்ன தெரியுது? தமிழ்நாட்டில் படிக்கிற பிள்ளைகளுக்கு 5வது வகுப்பு வந்த பின் கூட அவங்களுக்கு அந்த நாலேஜ் கிடையாது. இதெல்லாம் ரியாலிட்டிங்க, இதை பற்றி யோசிக்கணும். நீ கோ பேக் மோடி, கெட் அவுட் மோடி, இதுக்கும் உங்க பிள்ளைகளோட இது பாருங்க. அண்ட் தமிழ் இளைஞர்கள் ரொம்ப பிரைட்டுங்க. அவங்களுக்கு நீங்க நல்ல வாய்ப்பு தரணும்னா நல்ல பள்ளி கொடுங்க, நல்ல பள்ளிகள் அமைச்சு நல்ல ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து படிப்பு ஒன்று கொடுத்தா போறீங்க, தமிழ்நாடு பிரமாதம் ஆயிடும்.
அதை விட்டுட்டு உங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன அடுத்த முதல்வர் ஆயிடணும் அவ்வளவுதான். அதுக்கு பிறகு உங்க பேரன் பேத்தி இப்படியே ஓடிட்டு இருக்கும். பிரதமர் மோடி எதிர்க்கிறாருங்க. பிரதமர் மோடியோட நீங்க பிரதமர் மோடிய சனாதன் தர்மம் சொல்லி அவரை தோக்கடிக்க முடியாது. அவரை எதிர்க்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை ஒழுங்கா செய்யணும். இந்த தேர்தல் அடுத்த தேர்தல் காலி ஆயிடுவீங்க. ஏன்னா மக்கள் முடிச்சுட்டாங்க. டெல்லி மக்கள் பாக்குறாங்களே என்ன நடந்தது. கேஜ்ரிவால் பள்ளிக்கூடத்தை நன்னா பண்ணிட்டேன்னு திமுக அமைச்சர்கள்லாம் கூட வந்துட்டு பார்த்துட்டு போனாங்க. ஓஹோ ரொம்ப நல்லா ஆயிடுச்சு. அது என்னாச்சு பிறகு? அது முதல் 5 ஆண்டு காலம் பண்ணாரு கேஜ்ரிவால். அதுக்கு பிறகு மோசமாயிடுச்சு. அது எப்படி மோசமாச்சுன்னா ரிசல்ட் நன்னா காமிக்கணும். அதாவது எங்க பள்ளிக்கூடத்து அரசு பள்ளிக்கூடத்தில் இருக்கிற மாணவர்கள்லாம் 100க்கு 100 பாஸ் பண்ணி வெளில வராங்கன்னு சொல்லிட்டு யாரால சரியா படிக்க முடியல அவங்கள வெளில தள்ளிட்டாங்க. ஸோ ட்ராப் அவுட் சொல்லுவோமே, ஸ்கூல்ல படிப்பு முடியல இல்லை வேற ஏதாவது காரணத்துல படிப்பை தொடராதவங்க அவங்க 8ஆம் கிளாஸ்லயோ 9ஆம் கிளாஸ்லயோ விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ உங்களுக்கு ரெக்கார்டு என்ன? 200 பசங்கள்ல 50 பசங்க வெளில போயிட்டாங்க. பாக்கி இருக்கிற 100 150 பசங்க 100% பாஸ் பண்ணிட்டாங்கன்னா நீங்க பெருமைப்படுறீங்க. பட் அவங்க ஃபியூச்சர் என்ன ஆகுது? 50 60 70 பசங்க அவங்க என்ன ஆகுது? நான் ஒரு குறிப்பிட்ட கணக்கு சொல்றேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ கல்வியை பொறுத்த மட்டும் அரசியல் கூடாது. மூன்று இந்த மொழி திட்டத்தில் பல அம்சங்கள் இருக்குது. இந்த கல்வி திட்டம் வெறும் 3 மொழி பத்தி இல்லை, பல விஷயங்கள். அது இன்னொரு விஷயம் என்னங்க பாருங்க, அதுல ரொம்ப விசேஷம் என்னன்னா தாய்மொழியிலேயே எல்லா சப்ஜெக்ட்ஸும் ஒரு லெவல் படிச்சுட்டோம்னா பசங்களுக்கு நல்லா ஆகுது. இப்ப ஜப்பான்ல பாருங்க, ஜப்பான்ல அவங்க படிப்பெல்லாம் அவங்க ஜாப்பனீஸ் மொழியில் ஆகுது. சைனால சைனீஸ் மொழி தான் ஆகுது. அதுக்கு பிறகு ஜப்பான்லயும் சரி சைனாலையும் சரி ஆங்கிலத்துக்கு முக்கியத்துவம் இருக்கு. மற்ற ஃபாரின் லாங்குவேஜஸ் அவங்க ப்ரொமோட். ஏன்னா அவங்க சைனாக்காரங்க என்ன ஃபீல் பண்றாங்க, நம்ம பசங்க படிச்சுட்டு வந்துடுறாங்க, ஆனால் வேர்ல்டோட கம்யூனிகேட் எப்படி பண்ணுவது? ஸோ அதனால ஆங்கிலமா இருக்கட்டும் ஹிந்தி எந்த மொழியுமே அதை அரசியலை பார்க்காதீங்க, தொடர்பு செய்யக்குள்ள ஒரு கருவியா பார்க்க வேண்டும். ஏங்க ஐஏஎஸ் இப்ப ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல தேர்ந்தெடுக்கப்படுகிற தமிழ்நாடு சார்ந்தவங்க எந்த ஸ்டேட்டுக்கு அலாட் ஆகிறோமோ அங்க 1 2 வருஷத்துல அந்த மொழியை கத்துக்கிறாங்களா இல்லையா? அது பங்காளியா இருக்கட்டும், ஒடியாவா இருக்கட்டும், மராட்டியாவா இருக்கட்டும், குஜராத்தியா அவங்க கத்து அந்த ஸ்டேட்ல வேலை செய்யறாங்களே. எப்படி வட இந்தியாவிலேருந்து இங்க தமிழ்நாட்டு கேடர் வர ஆபீசர்ஸ் தமிழ் பேசுறாங்களே, அது 1 2 காலம் கலெக்டரா இருக்கும் போதே கத்துக்கணும். அதுக்காக தனி பயிற்சி கூட இருக்குது. ஓகே சார், பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம் சிவா சார்.